வீட்டில் பசங்க வந்து பார்த்திங்கன்னா சில்லி பரோட்டா சாப்பிடணும் போல் இருக்குன்னு சொல்லி கேட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு செய்யலான்ட்டு தான் கடையில் ஒரு 4 பரோட்டா வாங்கிட்டு வர சொல்லி அதை வந்து கட் பண்ணி எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து பெரிய வெங்காயம் 1 கட் பண்ணி இந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கினோம். அதோட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதோட ஒரு குடமிளகா அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வந்து காஷ்மீர் சில்லி பொடி நான் சேர்த்துருக்கேன். கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும், பார்க்குறதுக்கு காரம் கம்மியாக தான் இருக்கும். அதையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதோடய வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஒரு 1 ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸும் அப்புறம் வந்து ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு வந்து டொமேட்டோ கெச்சப்பும் சேர்த்துட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற சில்லியை சேர்த்து நல்லா வதக்கி பரட்டி விட்டிங்கன்னா சூப்பரான சில்லி பரோட்டா ரெடியாக இருங்க. கடையில் சாப்பிட்றதோட நம்ம குழந்தைங்களுக்கு நம்மளே செஞ்சு கொடுக்கும்போது ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.